தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கழிவறையில் மறைத்து வைத்து கொள்ளை. ராமர் கோவில் திருட்டு வழக்கு, அறக்கட்டளை விளக்கம் சர்ச்சை. அயோத்தி ராமர் கோவில்ல கழிவறைக்குள் உண்டியல் பணத்தை மறைத்து வைத்து லாபகரமாக கொள்ளையடித்த திருடன் கையும் களவுமாக சிக்குவான் என்பதில் ஒரு சிக்கல் எழுந்திருக்கு. அது என்ன சிக்கல் என்பதை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். அயோத்தி ராமர் கோவில் என்பது இந்தியாவின் மிகவும் பழமையான மத அரசியல் சர்ச்சைகளில் ஒன்றின் மையமாக இருந்து வந்தது. 1850 காலத்திலிருந்து இந்து முஸ்லிம் குழுக்கள் இடையே இப்பகுதி உரிமை குறித்து மோதல்கள் தொடங்கின. 1949 மசூதிக்குள் ராமர் சிலைகள் வைக்கப்பட்டதால் இடம் தகராறான இடம் ஆக மாறியது. இது இந்தியா முழுவதும் பெரிய மத கலவரங்களுக்கு காரணமாச்சு. அதன் பிறகு வழக்கு நீண்ட காலமாக நீதிமன்றத்தில் சென்றது. பின்னர் இந்திய உச்சநீதிமன்றம் 2019 தீர்ப்பு வழங்கியது. அந்த இடம் ராமர் கோவில் கட்டுவதற்காக அரசுக்கு வழங்கப்பட்டது. அதன் பின்பு அயோத்தியில் புதிய பிரம்மாண்ட ராமர் கோவில் கட்டப்பட்டு திறக்கப்பட்டும் இருக்கிறது. தற்போது அயோத்தி ராமர் கோயிலில் நடந்த திருட்டு இப்போது பெரிதாக வெடித்திருக்கு. இது தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விசாரணை தீவிரமாக நடந்து வருது. இதற்கிடையே தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ராமர் கோயில் தொடர்பான தகவல்களை கேட்க முடியாது என மத்திய அரசு அளித்துள்ள விளக்கம் பேசுபொருளாக மாறியிருக்கு. ராமர் கோயில் உண்டியல் தொடர்பாக நடந்த மிகப்பெரிய முறைகேடு இப்போதுதான் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. இது தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில விசாரணையில பல பூதகரமான தகவல்கள் வெளியே வருது. இதற்கிடையே ஸ்ரீராம் ஜென்மபூமி அறக்கட்டளை தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் கொடுத்திருந்த விளக்கம் இப்போது வேகமாக பரவி வருது. அயோத்தியில் உள்ள ராமர் கோவில் வளாகத்தை நிர்வகிக்கும் ஸ்ரீராம் ஜென்மபூமி அறக்கட்டளை மத்திய அரசுக்கோ அல்லது உத்தரப்பிரதேச அரசுக்கோ பதிலளிக்க கடமைப்பட்டது அல்ல என்றும் தனது சொந்த முடிவுகளை எடுக்கும் முழு அதிகாரம் அதற்கு உண்டு என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியிருக்கு. மத்திய தகவல் ஆணையத்திடம் கடந்த ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட இந்த தகவல் ராமர் கோவில் நன்கொடை திருடப்பட்ட விவகாரம் பெரிதாக வெடித்திருக்கிறது. ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த ஜெயசித்ர அறக்கட்டளை என்பது ஒரு முழுமையான சுதந்திரமான அமைப்பு என்று குறிப்பிட்டிருக்கு. ராமர் அறக்கட்டளையை மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ கட்டுப்படுத்தாது என்பதோடு இந்த அமைப்புக்கு அரசு சார்பில் நிதியும் வழங்கப்படுவதில்லை என்று கூறப்பட்டிருந்தது. கடந்த 2019 நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் உத்தரவுக்கு இணங்க மட்டுமே இந்த அறக்கட்டளை உருவாக்கப்பட்டது என்றும் இதில் மத்திய அரசின் பங்கு வெறும் வழிகாட்டுதலாக மட்டுமே இருப்பதாகவும் மத்திய அமைச்சகம் தெரிவித்திருந்தது. இந்த அறக்கட்டளையின் நிதி நிர்வாகம் என எதிலும் அரசுக்கு எவ்வித கட்டுப்பாடும் கிடையாது என்பதால் அதன் செயல்பாடுகள் குறித்து முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் அந்த அறக்கட்டளைக்கே உரியது என்று கூறப்பட்டிருக்கு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த அறக்கட்டளை குறித்த விவரங்களை கோரி விண்ணப்பதாரர் ஒருவர் மனு தாக்கல் செய்திருந்தார். உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் அரசு இந்த அறக்கட்டளை உருவாக்கி உள்ளதாகவும் அதன் பெரும்பாலான அறங்காவலர்களை அரசே நியமித்திருப்பதாகவும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வரும் ஒரு பொது அதிகாரம் கொண்ட அமைப்பாகவே அறிவிக்க வேண்டும் என்று விண்ணப்பதாரர் வாதிட்டார். மேலும் கையகப்படுத்தப்பட்ட சுமார் 70 ஏக்கர் நிலமும் இந்த அறக்கட்டளைக்கு மாற்றப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இருதரப்பு வாதங்களையும் பரிசீலித்த மத்திய தகவல் ஆணையம் ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த சேத்திர அறக்கட்டளை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வராது என தீர்ப்பளித்தது. நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டத்தின் மூலம் இந்த அறக்கட்டளை உருவாக்கப்படல, மாறாக உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் பேரிலேயே உருவாக்கப்பட்டது என்பதை ஆணையம் சுட்டிக்காட்டியது. மேலும் இது அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இல்லை என்பதோடு அரசின் நிதி உதவியும் இதற்கு வழங்கப்படாததால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்களை வழங்க வேண்டிய கட்டாயம் இந்த அறக்கட்டளைக்கு இல்லை என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. இந்த விளக்கம் ஓராண்டு ஆகிவிட்டது என்றாலும் கூட இப்போது ராமர் கோயில் உண்டியல்ல பணம் திருடப்பட்ட விவகாரம் போதகரமாக வெடித்துள்ள இருக்கக்கூடிய இந்த நிலையில இது இப்போது பேசுபொருளாகி இருக்கு.
ஒருவேளை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த அறக்கட்டளை இருந்திருந்தால் கூட வெளிப்படைத்தன்மை இருந்திருக்குமோ என சிலர் இணையத்தில் பதிவிட்டு வர்றாங்க. இந்த திருட்டு விவகாரம் தொடர்பாக இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவர்கள் கடந்த பல மாதங்களாக திட்டமிட்டு நன்கொடை பணத்தை திருடி வந்துள்ளனர். கோவிலில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் எங்கே உள்ளது என்பதை கண்டுபிடிச்சு அதை மறைத்து உண்டியல் பணத்தை திருடியிருக்காங்க. முதல்ல வளாகத்திற்குள் இருக்கும் கழிவறைகளில் மறைத்து வைத்து பின்னர் வெளியே கொண்டு சென்று உள்ளனர். வீடியோக்கள் அனைத்தும் 45 நாட்களில் டெலீட் ஆகிவிடுவதால் இதை கண்டுபிடிப்பதில் சிக்கல் நீடித்து வருது. கேமராவை மறைத்து அயோத்தி ராமர் உண்டியல்ல பணத்தை சைடு கேப்பில் கெடாவெட்டிய திருட்டு கும்பல் கையும் களவுமாக சிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற விறுவிறுப்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.